எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்து உட்காரத்துக்கு முன்னாலே கூப்பிட்டாங்க. ஸோ ஸ்டில் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த இரண்டாம் உலகம் என்கின்ற இந்த படம் நம்மை நிச்சயமாக இன்னொரு உலகத்தை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இயக்குநர்களில் மிக முக்கியமானவராக காட்சி படுமைகளின் வழியாக ஒரு புது உலகத்திற்கு நம்மை அழைத்து சென்றிருக்கின்றார். அது மிக சிறந்த உதாரணம் வந்து 1000ல் ஒருவன். ஸோ இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பர் ராம்ஜி அவர்கள் இருக்கிறார்கள், ஆர்யா இருக்கிறார். நான் இன்னும் ட்ரெய்லரை பார்க்கல. ஸோ இங்கே இருக்கிற கூட்டத்தில் ரொம்ப ஏமாற்றமோடு இருக்கிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் நான். பட் இருந்தாலும் நான் எப்படியும் அதை பார்த்துருவேன். பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் ஆஸ் ஆல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். செல்வராகவனுக்கும் அவருடைய படக்குழுவினருக்கும் இதில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகை எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களைப் போலவே இன்னொரு உலகத்தை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு. நான் செல்வராகவன் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவருடைய எல்லா படங்கள் வந்து அட்லீஸ்ட் 5 times பார்த்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஃபிலிம் மயக்கம் என்ன வந்து வாஸ் அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இந்த ஃபிலிம் கூட இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன், பிரமிச்சு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஐ திங்க் ஃபார் எனி ஆக்டர் திஸ் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மை ஃப்ரெண்ட் ஆர்யா இஸ் பிளேயிங் அ வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் ஆர்யாவோட ஹார்ட் ஒர்க், அவருடைய டெடிகேஷன் பற்றி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் சீன் இட் வெரி க்ளோஸ்லி. அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க்கு all the result is definitely going to come. And Anushka, and that's a big reason, her humility for her success today. So that's a lovely attitude, Anushka. And Anushka and Arya oda chemistry, I think ninga ellarum pathinga, I think it's mind blowing. It's a very fresh chemistry. Looking forward to see it. I want to congratulate the entire team. Ramji sir oda cinematography was absolutely brilliant. And in the audio release function oda hero Haris Jayaraj sir, I'm a huge fan of Haris Jayaraj sir also. He knows it very well. I've told him on several occasions. And Magir Tirumari sir sonna mari, I think his music has just added to the film. Aprom this entire team, என்னுடைய best wishes. And producers PVP sir, PVP Productions, இந்த மாதிரி ஒரு விஷனுக்கு சினிமா ஸ்க்ரீன்ஸ்க்கு எடுத்துன்னு வரது ஒரு பெரிய விஷயம். டு சப்போர்ட் த டைரக்டர் த்ரூ ஹிஸ் என்டெவர். ஸோ ஐ விஷ் PVP a grand success. நன்றி, வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கவங்களுக்கும் ஆடியோ ரிலீஸ் பார்க்கறது வந்த அனைவருக்கும் நன்றி. பிவிபின்னு சொல்கிறாங்க. அந்த பிவிபி யாருன்னு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். ஷூட்டிங் நடந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் சாயங்காலம் பேக்கப் ஆனவுடனே பிவிபி வந்திருக்கார் நான் எங்கேயா இருக்கார் பிவிபின்னு பார்த்தா அங்கே கூட கிரிக்கெட் ஆடிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் அவர் எங்கே இருந்தாருன்னு காணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை நடத்தி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லணுன்னாக்கா செல்வராகவன் சொல்லணும். இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்து இதுக்கு வேண்டிய எல்லா ஸ்கோப்பையும் எனக்கு கொடுத்து இந்த படம் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா ஆர்யா அனுஷ்கான்னா நான் எத்தனையோ படம் எத்தனையோ ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஹீரோயின் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. அது டெடிக்கேஷன்றதை விட அதை தாண்டி மனிதாபிமான ஒர்க்கு எல்லா ஹீரோயினும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேர் தான். இந்த படம் ஓரளவு நடந்து முடிக்கிறதுக்கு காரணமும் அவங்கள தான் இருக்காங்க. இவங்க இல்லைனாக்கா வேறு எந்த ஹீரோயின் இருந்தாலும் இந்த படம் முடிஞ்சிருக்காது. அது மட்டும் ஷோர். இந்த படத்தில் மற்றபடி வேலை செஞ்ச கிரண், எடிட்டர் கோலா பாஸ்கர், செட் அசிஸ்டன்ட், ஆர்ட் அசிஸ்டன்ட்,
ஏன் அசிஸ்டன்ட், டைரக்டர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார், வினய் சிலக்கப்பட்டின்னு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. பிளாக் ஷர்ட் போட்டிருந்தார், அந்த இருட்டில் எங்கேயோ மறைஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இந்த ஸ்டேஜ் வந்திருக்குன்னா ஒரே ஒரு ஆள் தான் நான் சொல்லுவேன், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சங்கர். ஸோ எவ்ரிபடி தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்து முடித்தோன்னே ஹாரிஸ் பக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அவர் சிரிச்சார், இல்லை சார் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னாரு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ வேலை, ஃபுல் படம் கையில் வந்ததுன்னா அவர் ஹில் பி ஃபுல்லி ஆக்குபைட். ஸோ செல்வா கொஞ்சம் சீக்கிரம் அவர்கிட்ட கொடுத்துடுங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. ட்ரெய்லரே இப்படி இருக்குது. Selvaraghavan, there are few people who are absolutely confident about anything. Selvaraghavan அந்த மாதிரி ஒருத்தர். அவர் எனக்கு தெரிஞ்சு எதுவும் முடியாதுன்னு சொல்லுவாருன்னு தோணவே இல்லை எனக்கு. ஐ திங்க் இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அது அவரை நேராக பார்க்கணுங்கிறது இல்லை, அவரோட படத்தில் சில காட்சிகளை பார்த்தாலே தோணும். நான் ஃபஸ்ட்டு 2-3 படம் பார்த்தபோது அவர் சீன் ஆரம்பிக்கிற இடம், அது எங்கே போய் முடிகிறது, அந்த கிராஃபே ஒரு ஒரு அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் நியூ பிளேன் இருந்தது. ஸோ ஹீஸ் ரியலி இன் தட் சென்ஸ் ஒரு பாத் பிரேக்கர், ஒரு கம்ப்ளீட்லி ட்ரமாட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லர். அண்ட் எவ்ரி ஃபிலிம் சீம்ஸ் டு பி க்ரோத். அவர் ஒரு சைடில் புதுப்பேட்டை பண்ணுவார், அப்புறம் 2ஆம் உலகம் பண்ணுறாரு. ஸோ ஐம் ரியலி அமேஸ்ட். ஐ விஷ் ஹிம் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். I definitely want to speak in English because சொல்றதுக்கு ரொம்ப இருக்கு and I don't want to சொதப்பு anywhere actually. First and foremost, Director Selvaraghavan and PVP, because of which this project has come together. Director Selvaraghavan, one person whom I've always wanted to work with, but I'm very glad I didn't work with him before this movie. Because I've always wanted to do a love story, and if you see, when you see the movie, you'll understand what I'm saying. There's so much of emotions. There's something which I have not seen in cinema in the recent past. I'm definite that this movie is going to definitely be a path breaker. And PVP, I must say, when we started this film, it just started off as another actress who want to do a real good script, work with a good director, a good production house. But having started, I would want to say there are 3 people behind this: PV, Rajiv, and there's one more person who's not here, who's very, very dear to us, Vinay. Because we've all traveled together for this 2 years, which started off as a project and has ended up not only being a bonus of a good project, but they've ended up being family for us. It's a connection which we've made with Selvaraghavan, Geetanjali, Ramji Garu, and PVP, which is always going to remain with us for the rest of our lives. There's so many things that I have learned as an artist with this. I want to talk. I definitely want to thank Selva Garu for this, because I don't want to let the secret out. Each and every artist who works with him will know what you learn, the small nuances that he teaches you, which will make you a great performer. So tomorrow when you all see the movie, I'm very sure whatever you all feel, if you all feel that we've done some amazing performance, that's all his tricks. Thank you very much. Ramji Garu, like he said, we've shot in a lot of difficult circumstances, even though some hilly terrain, very uncomfortable. But if not for this whole team, and especially when Geetanjali, she traveled with Selva on all our shoots, and so it made she'd always carry food for us and make it look like it's like home for us. Make sure that once we come back from shoot, it's back home. And I want to thank each and every person, the direction department, Shankar Garu,
There's a lot of them from the direction department. Each one, I would want to thank them because they've really worked hard. It's just not what you see on screen. It's not only us. It's each and every person behind that. And Harris Garu, when I've shot for movies, I've listened to my songs, but I must definitely say you that the songs of Irundam Ulagam it plays in my home on repeat. And Vinay knows about it. It's almost a point where the CDs come to scratch. It's all scratched up, and I think the songs are beautiful. And more than that, I would say it's very magical. And that's what I would want to say, that the whole script, including the script, the music, the direction, everything is like quite magical. So I'm very, very blessed to be a part of this. And as much as the audience are waiting to see the movie on screen, I am waiting as much. And last but not least, my co-star Arya. There's something that I totally envy about him, that how a person can be so relaxed at the same time, very fun-loving, relaxed. You just look at him, you just feel that he wants to just have fun. But his dedication, if you've seen the different kinds of movies that he's done, his dedication, his absolutely no hang-ups, and the way he makes sure that each and every person in the unit is comfortable, and at the same time 100% dedication to his work. I think that's an amazing quality. Thanks for all the support. And Dipali, thank you very, very much. And I know how difficult it was for us to give that transition. And I was shooting continuously, and so between Selva Garu and Dipal, they had to literally stalk me down and get me to do the trials. And thank you so much. And I'm sure that all of you are going to love the movie. Thank you again. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு மேலே கற்றுனீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும், விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செல்வா சார் ஆஃபீஸ் போன உடனே மகன் திருமணி சொன்ன மாதிரி அந்த மணி சார் எழுதி கொடுத்தது ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தார். ஃப்ரேம் பண்ணி வச்சு அவர் ஆஃபீஸில் வச்சுருப்பார், இப்போ கூட வச்சுருக்கிறாரு. என்ட்ரான ஃபர்ஸ்ட் அதுதான் காட்டினார். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி காட்டினார். ஸோ ஐ நியூ ஹவு இஸ் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மணி சார், எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் ஆஸ் எ டிரெக்டர் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு படம் அவர் கூட நடித்தானா நான் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கிடலான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துருவார். நாட் இன் அ வெரி ஸ்ட்ரிக்ட் வே. இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸு இல்லை நடிக்கும்போது இல்லை ஒரு சீன் கன்சீவ் பண்ணும்போது ஒரு மெயின் நோக்கம் என்ன இருக்குன்னா, இது நம்ம நீ பண்ணது மாதிரி இருக்கக்கூடாது, யூஸ்வலாக ஒரு சினிமாவில் வர மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கணும், வேறு மாதிரி முடிக்கணும். ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸ்லே இப்போ காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுன்னா ஈவினிங் வரைக்கும் பயங்கர ஒரு வெறி பிடிச்ச ஆள் மாதிரி அப்படியே போய் தொட்டோன்னா ஷாக் அடிக்கும். அந்த அளவுக்கு பயங்கர இதாக இருப்பார். பட் ஆஃப்டர் ஷூட்டிங் இஸ் லைக் த மோஸ்ட் ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ அவர்கிட்ட நடிக்கும்போது ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அவர் எல்லாமே நடித்து காட்டிப்போய் அழுகுற சீனாக இருந்தால் கூட நாங்களாம் கிளிஸ்ரின் போட்டு நடிப்போம். பட் அவர் நேச்சுரலாக நடித்து வச்சு அப்படியே அழுதுருவார். இப்போ அது ஒன்ஸ் இல்லை, சார் நான் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ணல சார், நீங்கள் கொஞ்சம் இன்னொரு வாட்டி காட்டுங்க அப்படின்னு. பட் ஒன்று அது ஃபஸ்ட் பண்ணாமலே 1 2 வாட்டி 3 நிறைய வாட்டி அவர் நடித்து காட்டும். இல்லை எனக்கு இது வேணும், நீ ட்ரை பண்ணுங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஒரு நல்ல நடிகை இந்த படத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் தான் எனக்கு மியூசிக் அந்த உள்ளம் கேட்குமே படத்தை. பட் எனக்கு அந்த டைமில் சினிமா என்னென்னு தெரியாது. பட் நானாக ஜாயின் பண்ண ஒரு படம் ஜீவா சாரோட. அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணேன். நிறைய டைரக்டர்ஸ்லாம் அவர்கிட்ட அமைச்சிருக்கேன். பட் அவரோட ஷெட்யூல்னால அவரோட கமிட்மெண்ட்னால ஒன்றுமே செட் ஆகலை. பட் ஃபைனலி ஐம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லைக் அனுஷ்கா சொன்ன மாதிரி லவ் த சாங்ஸ் இன் இரண்டாம் உலகம். ராம்ஜி சார் குக்கு அவர் ஆக்சுவலாக இப்போ ஜார்ஜ் 90 days ஷூட் போயிட்டு இருக்கும்போது அவர் பயங்கர டயர்டாக இருக்கும். அதுவும் லைட்டே போகுது 9 மணிக்கு அப்படி தான் போகும் லைட்லாம்.
ஸோ ஒரு 5:36 அப்போ அப்படியே ராம்ஜி சார் பார்ப்பேன். சார் கண்ணு சிக்னல் காட்டுங்க, இப்போ லைட் போச்சுன்னு ஏதாவது சொல்லுங்கள் அவர்கிட்ட, முடியல நிற்க முடியல அப்படின்வேன். உடனே அவர் என்னை பார்த்துட்டு குக்கு அது போய் சில சார் ஏதோ லைட் ட்ராப் ஆச்சாமே சார், உனக்கு இது யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு லைட் ட்ராப் ஆகிறதெல்லாம் அப்படின்னு சொல்ல. பட் வி ஹேட் டோட்டல் ஃபன் ஆன் செட்ஸ். அண்ட் அதர் கிரண் அவர் வந்து படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, என்னோட படி ஜார்ஜியில் எங்கே போனால் டே எனக்கு வேலை இருக்கலாம், நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ண விடுங்க பிரதர், நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ ஆக வேண்டிய வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜோவியான ஆர்ட் டைரக்டர், வெரி வெரி டேலண்டட் கை. அண்ட் தீபாவளி காஸ்டியூம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யார் விட்டுருக்கேன் அண்ட் அனுஷ்கா. இந்த படம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துப்பீங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து இந்த ஸ்வாட் எடுத்து அப்படியே சுற்றி 2 பேரும் குத்தி அப்படியே ரிட்டர்ன் ஒரு ஸ்வைப்லாம் பண்ணி அந்த உல்ஃபெல்லாம் சோமர் சால்ட்லாம் அடித்து கிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஹீரோயின்ஸ் யாராவது பண்ணியிருந்தா செம்ம காமெடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த அவங்கள இருக்கிற ஸ்டேச்சருக்கு அந்த பர்சனாலிட்டி கண்டிப்பாக ஒரு பிலீவபிளான ஒரு இருக்குது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, செல்வா சார் வந்து கதை சொல்லி நம்ம சொன்ன உடனே இது வேறு யாரும் பண்ண முடியாது, அனுஷ்கா மட்டும்தான் பண்ண முடியும். சரி, எனக்கும் நல்லது தான் சார், தேங்க்யூ சார், நான் இதுவும் அவருக்கு ஒர்க் பண்ண வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி படம் பண்ணும், அதுக்கு மாதிரி தேவையான பட்ஜெட், அதுக்கே தேவையான பிலீஃப் தேவைப்படுது ஒரு ப்ரொடியூசர். வந்து பிவிபி மிஸ்டர் பிரசாத் சார், ப்ளீஸ் கம் சார். அவரை வந்து பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். ஏன்னா எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த செல்வா சாருக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கிரிப்டோட பிலீஃப், அது இல்லாமல் அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி, நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எந்த டைமில் வந்து செல்வா சார்கிட்ட வந்து சார் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது அந்த ஒரு வேர்ட் நான் வந்து கேட்டதே கிடையாது டில் நவ். ஈவன் இப்போ சிஜி ஒர்க் போயிட்டுருக்கு, டெய்லி வந்து 30 lakhs 40 lakhs பில் கொடுத்துட்ருக்கேன். பட் பார்த்துட்டு அதில் எதுவும் பெஸ்ட் பண்ண முடியுமோ அது பண்ணுறாங்க. பட் நெவர் எவர் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டதில்லை. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிலீஃப் அண்ட் இட்ஸ் காட் ஹியூஜ் ட்ரஸ்ட் ஆன் அஸ். சார் எனக்கு தெரிஞ்சு செல்வா சார் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவேன் இந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கலகலப்பாக கைத்தட்டி என்கரேஜ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ ஸோ மச்.